ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தனா வந்து T3 அணுங்கிற ஒரு டெஸ்ட்நெட் ஏரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஸ்ட்நெட் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜ் பண்ணி ஸோ அது பார்த்தீங்கன்னா டேர்ன் காயின் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கேலக்ஸி டாஸ்க் அண்ட் இன்ட்ராக்ட் டாஸ்க் ரெண்டுமே இருக்குது. அதை பற்றி எப்படி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் நம்ம இருக்காங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த T1RN அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு மைசஸ் கிவி எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்நெட் ட்ரான்சாக்ஷன் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு டெஸ்ட்நெட் செயின்லேருந்து டெஸ்ட்நெட் செயின் கொண்டு வர போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Ethereum வந்து இப்போ ஆர்பிட்டர் வச்சுக்கிங்கன்னா அது வந்து பேஸுக்கு கொண்டு வர போகிறீங்க. அது பேஸில் இருந்தால் வந்து ஓபி இந்த மாதிரி மாறி மாறி கொண்டு வர போகிறீங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு BRN டோக்கன் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ OPC போலியாக இருக்கா, முதல்ல இந்த டெஸ்ட்நெட் டோக்கன் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்நெட் டோக்கன் எடுத்துக்கு நீங்கள் வந்து ஆல்செமி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆல்செமியில் வந்து நான் அந்த ஃபாஸ்ட் வச்சிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா OPC போல தேவைப்படும் நான் வச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட அட்ரஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீகேப்சா இந்த கேப்சா நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்ட் மீ ETH கொடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டு வந்து 0.0016 போல ETH இருக்கணும். அதாவது ஓபி செயினில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிட்ரமில் வச்சுக்கோங்களேன். அதில் போய் நான் அதே மாதிரி கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஸோ அதில் வராது. ஸோ அங்கே பாருங்கள், அதிலே சொல்லியிருக்காங்க 0.001. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3.78 ஒரு $4 கிட்ட வச்சுருந்தா கூட ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு வரல, ஏன்னா அதில் வந்து ஆர்பிட்டர் வந்து 0.001 ETH வச்சில்ல. அண்ட் இப்போ இந்த இதில் இருக்க ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.1 ETH தான் கொடுக்குறாங்க. அது 3 நாளைக்கு ஒன்ஸ். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து OPC போலியாக வச்சுருக்கேன்னா இதில் வந்து 0.19 வச்சுருக்கேன். இப்போ வந்து மினிமமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்தா கூட ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா கிளியராக கொடுத்துக்கிறாங்க, ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் 0.18 திரும்ப கொடுத்தாங்கன்னுட்டு. அப்போ நான் வந்து 0.16 சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ இதுலேருந்து நான் ஓகே இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், OP ETHலேருந்து நான் இப்போ ஆர்பிட்டர் ETH நான் மாற்றிட்டு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். திருப்பி என்ன பண்ணுறேன், மாறி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இப்போ இதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அகைன் அதுலேருந்து ரிவர்ஸ் நான் அப்படி கொண்டு வர போகிறேன். ஸோ வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட் கனெக்ட் ஆகலை. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தேவை. இப்போ நீங்கள் 0.1 கரெக்டாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ETHக்கு ஃபீ தேவைப்படும் தான். ஓகே, ஃபீக்காக அந்த ETH நீங்கள் அட்லீஸ்ட் 2 இதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆகணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஆர்டர் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அது ப்ராசஸிங் ஆகுது. ஸோ ப்ராசஸ் ஆகி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு BRN வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன், ஏற்கனவே எடுத்தது இது. ஸோ இப்போ எவ்வளோ அதே ஒன்று தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நான் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏற்கனவே பாருங்கள், முந்தினத்து பண்ணேன், அது வந்து எனக்கு வந்துருச்சு. அதான் ஒரு டோக்கனு. இப்போ பண்ணது 4 மினிட்ஸ் ஆகி வரல. அது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது பிட்டில் இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ கிளைம்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கிளைமும் ஆகிடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 BRN டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஸ்வாப் பண்ணீங்களோ அத்தனை டோக்கன் உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வேணால் மாற்றிட்டு பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், எனக்கு வரல. ஓகே, வந்துச்சுன்னா வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கான ஒரு கேலக்ஸி டாஸ்க் ஒன்று போயிட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே உள்ளே போய் ரோல் வாங்குறது பண்ணேன். ஸோ குவிஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லைனாக சொல்கிறேன், CADC லைனாக கொடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா நமக்கு வந்து XP கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா இன்ட்ராக்ட் கோஸ்ட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அப்படியே வந்து நம்ம கேலக்ஸி டாஸ்க் மாதிரி தான். இதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. பட் இதில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். ஸோ வெரிஃபிகேஷனாக ஒன் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணால் போதும், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வெரிஃபை ஐடென்டிட்டி மாதிரி இல்லை. இது என்ன பண்ணுவோம், உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு அது வந்து $3 ஒர்த்தான ETH பேஸ் ETH அது எனக்கு கூப்பன் கொடுத்தா தான் வரும். இல்லை $4 ETH நீ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணி கொடுத்து வெரிஃபை பண்ணணும். உங்கள் வாலெட்டில் சில அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்பாங்க, ஹியூமனிட்டி ஸ்கோர். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சஹா வீடியோவா, அதில் வந்து நீங்கள் போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாலெட்டில் ஒரு பேப்டி டோக்கன், ஸோ பைனான்ஸ் அக்கௌண்ட் போன் டோக்கன் இருந்தால் கூட பார்த்தா சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 100% வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கிளைம் கொடுத்தீங்கன்னா 40 டேஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வர 40K மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பர்ன் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். நிறைய இன்ட்ராக்ட் கோஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சாகாவில் கூட வந்துருக்கு. அதனால் நீங்கள் மெயினாக வந்து இன்ட்ராக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நிறைய டாஸ்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் போய் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அதில் ரீஃபண்டுங்கிற ஸ்டேட்டஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் போகல, நெட் இஷ்யூவால் போகலை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்வாப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து காயின் வந்துடும். ஸோ வரலாம் அந்த மாதிரி ரீஃபண்ட் ஆகும். அதனால் நீங்கள் பார்த்து வெயிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுட்ஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். நான் பாய்.